நுவரெலியா டிகோயா கிழக்கின் ஆதார மருத்துவமனையில் யுவதி ஒருவரின் உடலுக்கு அவமரியாதை செய்தமைக்காக எவ்வித ஆதாரங்களும் உறுதியாகவில்லை. மருத்துவமனையின் அத்தியட்சகர் தெரிவிப்பு. சம்பவம் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுக்களின் ஊடாக இந்த விடயம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிப்பு. இலங்கையின் சுதந்திர தினமான பிப்ரவரி 4ஆம் தேதி யாழ் பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்டிருந்த சிங்கக் கொடியை இறக்கி அதற்கு பதிலாக கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தரும் பல்கலைக்கழக பதிவாளரும் குற்றத்தடுப்பு காவல்துறையினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிப்பு. கொழும்பில் இருந்து வந்த விசேட உத்தரவின் பேரில் யாழ்ப்பாண காவல்துறை பிரிவின் குற்றத்தடுப்பு பணி அதிகாரிகளே நேற்று விசாரணைகளை மேற்கொண்டதாகவும் தகவல். இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லிட்டோ எரிவாயு விலைகளை அதிகரிக்க தீர்மானம். 15.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரை 300 ரூபாவினால் அதிகரிக்கவும் தீர்மானம். இலங்கை கடல் எல்லைக்கு அருகில் அமெரிக்காவினால் தாக்கப்பட்ட ஈரானிய கப்பலில் இருந்து உயிரிழந்த மாலுமிகளின் உடல்களை விரைவாக திரும்பப் பெற தேவையான நடவடிக்கை எடுப்பதாக ஈரான் உறுதி. 84 உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இந்த உடல்கள் விரைவில் ஈரானுக்கு திருப்பி அனுப்பப்படும் என்றும் ராணுவ மக்கள் தொடர்பு அலுவலகம் தெரிவிப்பு. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்கள் காரணமாக சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலையில் ஏற்றம். நேற்று 4000 ரூபாவினால் குறைந்த தங்கம் இன்று மீண்டும் 7000 ரூபாவினால் அதிகரிப்பு. கல்வி பொதுத்தராதர சாதந்திர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு நடவடிக்கைகள் நாளை ஆரம்பம். நாளைய தினம் முதல் 23ஆம் தேதி வரையில் முதற்கட்ட பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு நடவடிக்கைகள் முன்னெடுப்பு. எரிபொருள் கையிருப்பு தொடர்பாக ஜனாதிபதியும் அமைச்சரும் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு முரணாக திடீரென எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டிருப்பது அரசின் முறையற்ற நிர்வாகத்தையே காட்டுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ சர்ச்சை. இலங்கைக்கு அருகிலுள்ள கடல் பகுதியில் அமெரிக்காவால் தாக்கப்பட்ட ஈரானிய கப்பலான ஐரிஸ் தேனா கப்பல் மீட்கும் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா தடையாக இருப்பதாக ஈரான் குற்றச்சாட்டு. இந்திய கடற்படை ஏற்பாடு செய்த கூட்டு கடற்படை பயிற்சி மற்றும் துறைமுக வருகைக்கு குறித்த கப்பல் அழைக்கப்பட்டதாக ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவிப்பு. நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தனது எரிபொருட்களின் விலைகளை உயர்த்தியுள்ளதாக தகவல். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கடந்த வருடம் 62 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவிப்பு. ஏனைய மாவட்டங்களை விட யாழ்ப்பாணத்திலேயே மோசமான நிதி மோசடிகள் அதிகரித்து வருவதாகவும் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இம்முறை மே 1ஆம் தேதி மே தின கூட்டம் மற்றும் பேரணிகளை நடத்தப் போவதில்லை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர் காரியவசம் அறிவிப்பு. ஆணைக்குழு விசாரணை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிப்பு. எதிர்வரும் 17ஆம் தேதி ஆணைக்குழுவில் எதிரில் முன்னிலையாகுமாறு கோட்டபாய ராஜபக்சவுக்கு அழைப்பு. பணிக்கு சமூகமளிக்காத மின்சார சபை ஊழியர்களுக்கு எதிராக கடும் ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிப்பு. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் தகவல்.